upon the word of God. பைபிளை வார்த்தையை வாழ்வாக்கும் போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வார்த்தை அடுத்தது சொல்லுது பாருங்க, இயேசுவை ஏற்று அறிக்கையிட மறுக்கும் தூண்டுதல் எதுவும் கடவுளிடமிருந்து வருவதல்ல. இயேசுவை ஏற்று அறிக்கையிட மறுக்கும் தூண்டுதல் இயேசு கிறிஸ்து, இதுவே எதிர் கிறிஸ்துவிடமிருந்து வரும் தூண்டுதல். அந்த கிறிஸ்து எங்கேயோ இருக்கிறான், இல்லை இல்லை, நம்மக்கிட்ட அவன் தான் பேசிக்கிட்டு இருப்பான். இந்த எதிர் கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இதோ இப்போதே அவன் உலகில் இருக்கிறான். அதனால தான் சொல்கிறோம், ஜாக்கிரதையாயிருங்க. பைபிளை வச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாருமே சரின்னு நம்பாதீங்க. கடவுள் எதையெல்லாம் ஆயுதத்தை எடுக்கிறாரோ அதே ஆயுதத்தை பிசாசு எடுக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அன்று ஆண்டவர் அந்த மரத்தை தொட்டார், மரத்தை ஒரு ஆயுதமாய் வைத்தார். அதே மரத்தையே இவன் பயன்படுத்தினான். கடவுள் அந்த மரத்தாலேயே அவனை வெற்றி கண்டார். இப்போ ஆண்டவர் வார்த்தையினால உங்களை வாழ வைக்க நினைக்கிறாரு. பிசாசும் அதே தான் செய்கிறான். நானும் அதே தான் சொல்கிறேன். பைபிள் வாங்கு, பைபிளை படிக்கும் போது தான் புத்தி மாறுது. பைபிளை திறக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஒரு சிலரை பார்க்குறேன், எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, எங்களுடைய உறவில் இருக்கிறவங்களெல்லாம் நான் பார்க்குறேன். இங்கே இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே புரியல. அவங்க கொஞ்சம் வெளியில் போகிறாங்க, நம்மளுடைய சர்ச்சை விட்டு வெளியில் போகிறாங்க. அந்த போன இடங்கள் சரியான தலங்களாக இல்லை. ஆனால் பைபிளை படித்த உடனே அவங்க கண்ணெல்லாம் திறந்துருச்சு. இது வரைக்கும் பேசாத மொழி பேசுகிறாங்க. எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. இது வரைக்கும் பேசாத பிள்ளைங்க இப்படி பேசுதே, ஆண்டவர் ஆண்டவர்னு பேசுதே அப்படின்னு மகிழ்ச்சி அடையலான்னு பார்க்கும்போது தான் அவங்க விஷத்தை கக்குறாங்க, மாதா பிசாசுங்கிறாங்க. நெஞ்சு அப்படியே நிற்கிதுங்க. அன்னை மரியாளை அவமானப்படுத்துகிறாங்க. அன்னை மரியாளுடைய அடையாளங்களை எல்லாம் அவங்க மறுக்கிறாங்க. இங்கே தெரிஞ்சிடும் யார் உண்மையானவங்க அப்படின்னு. பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, அன்னை மரியாளையோ ஆண்டவருக்கு பின் சென்ற புனிதர்களையோ அவமதிக்கிற, அவர்களுடைய உடனிருப்பை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற எந்த ஒரு சபையும் திருச்சபையாக இருக்க முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சபை அப்படின்னாலே அங்கே ஒரு சாமியார் மட்டும் நின்று அது பேர் சபையா? சாமியார் நிற்கணும், அங்கே பொறுப்பாளர்கள் நிற்கணும், அங்கே சபைக்கு வரக்கூடிய பங்கு பெறக்கூடிய விசுவாசிகள் நிற்கணும். இதெல்லாம் சேர்ந்தது தான் சபை. அதே மாதிரி தானே அங்கேயும் இயேசு மட்டும் நின்றுட்டு நான் தான் திருச்சபைன்னு சொன்னாருன்னா அது தவறு. அவர் அப்படி சொல்ல மாட்டார். அவரோட யார் நிற்பாங்க? அவரோட வெற்றி அடைந்த பிள்ளைகள் எல்லாம் நிற்பாங்க. பிரைஸ் தி லார்ட். அதில் முதல்ல அம்மா ஆண்டவர் பக்கத்தில் யார் தான் நிற்பா? அன்னை மரியாள் நிற்பாங்க. ஹல்லேலூயா. திருவெளிப்பாடு 3:21, திருவெளிப்பாடு 3:21 எடுத்து சத்தமாக வாசிங்க பார்ப்போம். என் பிள்ளைங்க வாசிக்கிறவங்க மோட்சத்துக்கு போயிடுவீங்க. சீக்கிரம் வாசிங்க பார்ப்போம். மீண்டும் வாசிப்போம். முதல் வார்த்தையை வாசிங்க. நான் வெற்றி பெற்று. எதுக்கு உங்ககிட்டேருந்து வாசிக்க சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் போய் சொல்லக்கூடாது ஆல்பர்ட்டா ஏதோ வாசிச்சுட்டு போயிட்டாரு, பைபிளில் இருக்கான்னு தெரியல. உங்ககிட்டையும் உங்கள் பைபிள்லேயும் அதான் எழுதியிருக்குது. பிரைஸ் தி லார்ட். குட்டி பிள்ளைகளா எழுதியிருக்கா? பாப்பா பார்க்குது, முன்னாடி உட்காந்து நம்மளை வேற முறைச்சி பார்க்குறான் இவன். நான் வெற்றி பெற்று. யார் சொன்னான்? நான் வெற்றி பெற்று. யார் சொன்னான்? நான் வெற்றி பெற்று அப்படின்னு சொன்னது யாரு? இயேசு கிறிஸ்து. இந்த வார்த்தையை சொல்றதுக்கு பாருங்க, உங்க வாய் கூசுது பார்த்தீங்களா? சத்தமா சொல்ல வேண்டாமா? நான் வெற்றி பெற்றுன்னு யார் சொன்னா? ஆமா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் வீற்றிருப்பது போல. பார்த்தீங்களா? எங்க கம்பாரிசன் கொடுத்துட்டாரு பார்த்தீங்களா? அடுத்தது வாசிங்கப்பா.
வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். ஹல்லேலூயா. மகிமை தேவ ரகசியத்தில் 5வது தேவ ரகசியம் என்ன ரகசியம்? சிஸ்டர் சொல்லுங்க. அன்னை மரியாள் விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டதை குறித்து தியானிக்கிறோம். இந்த வசனத்தின்படி இது சரியா தப்பா? இயேசு ராஜா, ராஜாவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறது யாரா இருக்கணும்? ராணி. மகன் ஆள்றாம்பா, அம்மா மகன் ஆள்றாரு ஒரு அரச. அந்த ராஜாவோட அம்மா இருக்கிறாங்க, அவங்க யாரு? அந்த நாட்டுக்கு அரசின்னு தானே சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். அவங்க என்ன, இவர் ராஜான்னா இவங்க கூஜாவா? பிரைஸ் தி லார்ட். என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். இந்த வார்த்தையை பார்த்தீங்களா? இப்போ அந்த தாய்க்கு கொடுத்த உரிமையை தான் ஆண்டவர் புனிதர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கிறார். அங்கே கிரேடு கிடையாது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நினைக்கக்கூடாது அங்கே மாதா ஒரிஜினலாக ஒரு ஃபஸ்ட்டு பிளேஸு, சுசேப்பர் 2nd பிளேஸு. அப்புறம் அங்கேயும் எலெக்ஷன் வந்துடும், யார் முன்னாடி யார் பின்னாடின்னு. அங்கே உறவு கிடையாது. உறவு வந்துச்சுன்னா மாமியார் நிற்கும். அப்போ நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே மாமியார் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன். பிரச்சனை வந்துடும். சிஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறீங்க. அப்போ அங்கே போய் பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் நிற்கும் பக்கத்தில். சுப்பீரியர் நிற்பாங்க. நம்ம சொல்லுவோம், நம்ம அங்கே தான் பார்க்க முடியலன்னா இந்த அம்மா இங்கேயும் நிற்கிது. பிரைஸ் தி லார்ட். அப்போ அதனால் என்ன புரிஞ்சு கொள்ளணும்? அங்கே கொள்வதும் இல்லை கொடுப்பதும் இல்லை, உறவை கடந்த ஒரு ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதனால் அங்கே போய் நீங்கள் கிரடேஷன்லாம் பார்க்க முடியாது. அதனால் எனக்கு அந்த இடத்துல இடம் கிடைக்குமா? வெற்றி பெறும் எவருக்குமே. பிரைஸ் தி லார்ட். ஏழை லாசர், மேலெல்லாம் நாற்றம் எடுத்த லாசர் வெளியில் படுத்திருந்தான். பணக்காரன் உள்ள உட்கார்ந்துருந்தான். 2 பேரும் செத்தாங்க. இவர் ஆபிரகாமின் மடிக்கு எடுத்து செல்லப்பட்டார். பார்த்தீங்களா அந்த பாக்கியம்? இதுதான். அதனால தான் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கணும். துன்பம் வருது, துயரம் வருது, யோபுவை போல நீ சோதிக்கப்பட்டாலும் கூட நம்ம ஆண்டவரோட இறுக்கமாக கையை பிடிச்சிக்கிட்டு அழைக்கணும், நடக்கணும். பிரைஸ் தி லார்ட். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். யார? துன்ப நேரம், துயர நேரம், இந்த கஷ்டத்தை என்ன செய்யறதுன்னு தெரியல. இவ்வளவு கஷ்டத்தை எப்படி தாங்கிறது? சரி, பாட்டில் திறந்துருவோம். பாட்டில் திறந்தா பிரச்சனை முடிஞ்சிருமா? பாட்டில் திறக்கிறவங்கெல்லாம் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். பரவாயில்ல, எல்லாரும் ஓப்பனாக அடிக்கிறாங்கப்பா. கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க, நாங்கள் பாட்டில் திறக்கிறது இல்லைப்பா, அதான் இப்போல்லாம் செல்ஃபோன் தான். தடவுனோம்னா அப்படியே பிசாசு முதுவை தடவுற மாதிரி தான். முதுவை தடவி மூஞ்ச தடவி அப்புறம் பிசாசோடய போயிட வேண்டியது தான். டிவியை திறந்து வச்சா காலையிலேருந்து ஓடுது. ஒரு சில பேர் அதில் வேற, இல்லை நான் மாதா டிவி தான் போடுவேன், நான் மாதா டிவி பார்த்துட்டே இருப்பேன். நீ பார்த்துட்டே இருந்தால் எப்போ ஜெபிப்ப? மாதா டிவி மோட்சத்துக்கு போயிடும், நீ நரகத்துக்கு போயிடுவ. பிரைஸ் தி லார்ட். மாதா டிவி ஜெபம் பண்ணுது. மாதா டிவியில் எப்படி ஜெபிக்கிறாங்கன்னு பார்த்து நம்ம என்ன செய்யணும்? டிவி ஆஃப் பண்ணி போட்டுட்டு நீ கை வைத்து ஜெபிக்கணும். துன்பத்தை எப்படி தாண்டி சொல்லி கொடுக்குறாங்க. மாதா தொலைக்காட்சியில் எப்படி நீ வாழணும், எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. நிறைய பேர் டிவியை போட்டுட்டு நம்ம வேலை செய்கிறோம், அப்போ டிவி ஓடட்டும், அந்த மனநிலையோடு நீங்கள் இருக்கிறீங்க, அதெல்லாம் நான் புரிஞ்சு கொள்கிறேன். சில பேர் ஜெபிக்கும் போது கூட அதை போட்டுட்டு அதுதான் ஜெபம்னு நினைக்கிறீங்க. தவறு. முட்டி போடணும் பிள்ளைங்களை முட்டி போட வைக்கணும். பிள்ளைங்க இப்போல்லாம் முழங்கால் படியிட முடியல, முதுகு செத்து போச்சு, முட்டு செத்து போச்சு.
சிலுவை பாதை தவக்காலம் வரப்போகுது. சிலுவை பாதையெல்லாம் செய்யும்போது வேதனையாக இருக்குது. வயசானவங்க ஓகே, சின்ன பிள்ளைங்க கூட, வயதில் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறவங்க கூட ஒரே இடத்துல நின்று அந்த 14 ஸ்தலத்தையும் சுற்றுறாங்க பாருங்களேன். முதலாம் ஸ்தலம், 2ஆம் ஸ்தலம், 3ஆம் ஸ்தலம், 4ஆம் ஸ்தலம், 5ஆம் ஸ்தலம், 14ஆம் ஸ்தலம். தேவ பிள்ளையில அறிவோடு செய்கிறத நினச்சி வெறுமையாக போயிடக்கூடாது. நீங்கள் அங்கே என்ன நடக்கணும்? உடல் துன்பம். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, இயேசுவை ஏற்று அறிக்கையிட மறுக்கும். எப்படிப்பட்ட இயேசுவை? மனிதனாய் இருந்த இயேசுவை. ஆண்டவர் சொல்றாரு, துன்ப நேரம் சோர்ந்து போயிடாத, நான் உனக்கு துன்பத்தெல்லாம் தூக்கி போடுவேன். இல்லை இல்லை, மரியாளுக்கு துன்பத்தை எடுக்கல, சூசேபருக்கு துன்பத்தை எடுக்கல, திருத்தூதர்களுக்கு கடவுள் துன்பத்தை எடுத்துட்டு எலியா மாதிரி நெருப்பு குதிரையை வச்சு தூக்கிட்டு போகல.